ஒரு சின்ன அவசரம் இரண்டு பேருடைய வாழ்க்கையையும் முடிச்சு வைத்த கதைதான் இப்போ நாம் கேட்கப் போறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை தலைநகரமாக வைத்து ஆட்சி செய்தார் முதலாம் குலோத்துங்கச் சோழர். அவருக்கு ஒரு மகள் அமராவதி. அழகு, அமைதி, அரச மரியாதை எல்லாமும் சேர்ந்த இளவரசி. அதே காலத்தில் வாழ்ந்த பெரிய புலவர் கம்பர் அவர்களின் மகன் அம்பிகாவதி. அவனுக்கு கவிதை திறமை ரொம்ப அதிகம். ஒரு நாள் அமராவதி அரண்மனை மேல்மாடியில் நின்னு கீழே தெருவ பார்த்து கொண்டிருந்தா. அப்போ ஒரு இளைஞன் கம்பீரமா நடந்து வந்தான். அவள் அவனை பார்த்தா, அவனும் மேலே பார்த்தான். ஒரு கணம். அந்த கணம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அம்பிகாவதி உடனே அவளின் அழகை பற்றி ஒரு கவிதை பாடினான். அந்த பாடல் நேராக அவளுடைய மனசை தொட்டுச்சு. அந்த நிமிஷத்திலேயே காதல் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த விஷயம் மன்னருக்கு தெரிய வந்ததும் அவர் ரொம்ப கோபமா இருந்தார். அம்பிகாவதியை அழைத்து எச்சரிச்சார். இனி இந்த அரண்மனை பக்கம் வரக்கூடாது. கம்பர் கூட மகனிடம் சொன்னார், பொறுமையாயிரு, இது அரச குடும்பம். ஆனா காதல் வந்த பிறகு அறிவுரை கேட்கிற வயசா அது? இருவரும் ரகசியமா சந்திக்க ஆரம்பிச்சாங்க. இறுதியில் மன்னர் ஒரு சவால் வைத்தார். 100 பாடல்கள் பாடு, அதில் காதல் இருக்கக்கூடாது. தவறினால் கடுமையான தண்டனை. அமராவதி அவனுக்கு உதவ முடிவு செய்தாள். 100 பூக்களை வைத்து எண்ண ஆரம்பிச்சா. போட்டி நாள் வந்துச்சு. அரசவையில் மன்னர், புதவர்கள், மக்கள் எல்லாரும் இருந்தாங்க. அம்பிகாவதி பாட ஆரம்பிச்சான். ஒவ்வொரு பாடலும் அருமை. அமராவதி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பூ மாற்றினாள். 99, 100. அவள் சைகை காட்டினாள். முடிந்தது. அந்த மகிழ்ச்சியில் அம்பிகாவதி அவளை பற்றி ஒரு காதல் பாடல் பாடினான். அப்போதுதான் அரசவையிலிருந்த ஒரு புலவர் எழுந்து சொன்னார், முதல் பாடல் கடவுள் வாழ்த்து. அது கணக்கில் வராது. நீ 99 பாடல்கள்தான் பாடியிருக்கிறாய். அந்த ஒரு வார்த்தை அனைத்தையும் சிதறடிச்சு. சவாலில் தோற்றதாக அறிவிக்கப்பட்டது. அம்பிகாவதி கடுமையான தண்டனைக்கு உட்பட்டான். அதை பார்த்த அமலாவதி அவளாலும் வாழ முடியல. 2 காதல் இதயங்களும் அங்கேயே முடிந்தது.